ராணியக்கா அங்க போய் உட்காந்துருக்கியே, எங்க கிட்ட இங்க வந்து உட்காருங்க. அவிய ஏன் அங்க உட்காந்துருக்காங்க நான் சொல்றேன் மீனா. இங்க உட்கார்ந்தா நம்ம பேச்சு வாக்குல என்ன கறி என்ன கூட்டுன்னு கேட்போம்ல, அதனால அவிய அங்க போய் உட்காந்துருக்காங்க. நீ பாத்தியோ நான் தராதத? நான் என்னைக்கு நீ கேட்டா தராம இருந்திருக்கேன். இங்க பாருங்க எப்படி சொல்றாள்னு. ஏன் சரோஜா இப்படி பேசுறா? நீ கேட்டவ என்னைக்கு தராம இருந்திருக்கா? நீயே சொல்லு பாப்போம். ஏக்கன விளையாட்டுக்கு தானே சொன்னேன், அதையே இப்படி சீரியஸா எடுக்கீங்க நீங்க? விளையாட்டுக்குனாலும் பாக்குறவே என்னமா நினைப்பாவ? இவ இப்படிதான் பழந்தானே அப்படிதான் நினைப்பாவ. ஏன் மாட, உனக்காண்டிதான் நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். நீ கேட்டதுக்கு பதில் சொன்ன மீனா. நீ சொல், வாய் மூடிட்டு இருக்கா? நான் உங்களை கேட்க சொல்லணும். நான் அவியிட்ட கேட்டா அவிய பதில் சொல்லுவாவே. நீங்க எதுக்கு முந்திரி கொட்ட மாதிரி வாய விட்டியே? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏன்ட்ட சொல்லுது? சும்மா இரு மீனா, என்னால நீங்க ரெண்டு சண்டை போடாதீங்க. ஆமா, சண்டை ஆரம்பிச்சுட்டு லாஸ்ட் டைம் தெரியுமா நடிப்பா. ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் என்ன சொன்னேன்? ஏன்ட்ட முறைக்கிறிய என்ன? நான் எதுவுமே சொல்லாம நீ திரும்ப எதுக்கு எடுத்தாலும் முறைக்காத. எம்மா எம்மா எம்மா, என்னல இன்னைக்கு இவ்வளவு தூரம் என்னை தேடி வந்திருக்கா? என்னாச்சு மக்களே சொல்லு. எம்மா உங்கள்ட்ட நான் தனியா பேசணும், கொஞ்சம் வாங்க. என்னாச்சு வள்ளி, ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் இல்லக்க, அவன் ஏதோ என்கிட்ட பேசணுமா, அதுக்குதான் வந்திருக்கான். மீனா, வள்ளியக்காவும் ராணியக்காவும் பாத்தியா? ஏதோ குசு குசுனாய் பையனை கூட்டு பேசிட்டு இருக்காவ. என்னன்னு கேளு பாப்போம், கொஞ்சம் நம்மளும் தெரிஞ்சுக்கணும். ராணியக்கா என்னாச்சுக்கா? நீ பையனை கூட்டு பேசிட்டு இருக்காவ? ஒண்ணும் இல்லம்மா, அவன் பையன் அவகிட்ட ஏதோ பேசணுமா வள்ளிட்ட, அதான் நின்னுட்டு இருக்கான். அவன் வந்தோன்னு சொல்லியம்மா. மீனா, ராணியக்காவை பத்தியா? நைஸா நம்மள்ட்ட எதுவும் சொல்ல மாட்டேதே. கல்ல ஆளுதான் ராணியக்காவும். சரோஜாக்கா கொஞ்சம் திரும்புங்களேன். ஏன் சொல்லு. கொஞ்சம் திரும்புங்களேன் அக்கா. ஏழு முடி இருக்கிற ஆளெல்லாம் கிறுக்காக்கிட்டாலே இது. அதுக்கு தேவைன்னா கேட்டு ஒளிய வேண்டியதானே? ஒவ்வொருத்தரையும் ஏவி விட்டுட்டாலே இது. ஏன் மீனா, இதுல இருந்து சரோஜாவெங்க? அவைய கையில வச்சிருந்த ரூபா நோட்டு ஒன்று பறந்துட்டாங்க, அதை எடுக்க போயிருக்காவ. இப்ப வந்துருவாவ. கொஞ்சம் பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரையே இப்ப மாவு கிட்ட பரம்பரை ஆகிட்டாங்க. இதெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா. ஏக்கா என்னாச்சு? கையில பெருசு மாவு கட்டு போட்டிருக்கியே. இவட்ட மட்டும் நம்மள மீனாதான் அடிச்சான்னு சொன்னோம். கொட்டுக்காரி ஊரெல்லாம் கொட்டடிச்சு வச்சிருவா. மூச்சே விடக்கூடாது இவட்ட சமாளிக்கணும். அது ஒண்ணு இல்ல ஜெசிகா, மாடியில துணியை காய போட்டுட்டு இருந்தேன்னா டப்புன்னு கால் வலிச்சு விட்டுட்டு அது கீழே விழுந்து மாவு கட்டு போட்டிருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையேக்கா, யாரோ அடிச்சு கீழே விழுந்த மாதிரிலாம் மேலாம் தூசியா இருக்கு. இது என்ன எல்லாம் பார்த்த மாதிரி பேசுறா? தூரத்துல இருந்து பார்த்திருப்பாளோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, மாடியில இருந்து விழும்போது கொஞ்சம் தூசியா இருந்துச்சு கீழே, அதுதான் மேல தூசி ஒட்டிட்டு. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். நேரம் ஆகுது, வெள்ளனே வந்தேன். வெள்ள பாச்சா கொஞ்சம் இருந்தா கண்டுபிடிச்சு ஊரெல்லாம் கொட்டடிச்சிருப்பாள. என்னல இவ்வளவு தூரம் கூட்டு வந்திருக்கா? என்னாச்சு? எம்மா நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லுவேன், நீங்க கோவப்படக்கூடாது. ஐயே, என் பிள்ளை ஏன்ட்ட சொல்றக்கே தயங்குதே, அப்படி என்ன விஷயம்? எம்மா நான் ஒரு பிள்ளைய காதலிக்கிறேன். இல்ல இதை சொல்லையா இவ்வளோ தயங்குனா? இத்தனை நாளா கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னவன் இப்ப காதலிக்கிறேன்னா எந்த பிள்ளைன்னு சொல்ல, வீடு போய் கேட்போம். ஏம்மா அந்த பிள்ளை வீட்டில் கொஞ்சம் பணக்காரங்க, நீ கேட்க போனால் ஏதாவது சொல்லுவாங்களோன்னு தோணுது. அதுக்கு என்ன, அந்த பிள்ளை காதலிக்கல உடனே நான் போய் கேட்கேன். ஏம்மா அந்த பிள்ளை வீட்டில் அந்த பிள்ளைக்கு அவங்க அம்மா உடனே நாளைக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்களாம். நீ இன்னைக்கே போய் கேட்கணும், அதுக்கு தான் உன்ட்ட நான் சொன்னேன். சரி சரி, நான் இங்கே ராணியக்கா மீனா சரோஜாவெல்லாம் கூப்பிட்டு போகிறேன். நீ வீட்டில் இருந்துக்கோ சரியா? உடனே நான் போய் கேட்கேன். சரிம்மா, உடனே போய் கேளுங்கம்மா. சரி சரி, நான் போய் கேட்க, நீ வீட்டுக்கு போ. நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறேன் சீக்கிரம். என்னாச்சு வள்ளி? என்னாச்சு, உன் பையன் என்ன சொன்னான்? ஆமா வள்ளி அக்கா மூஞ்சி ஒரு மாதிரிலாம் இருக்கு, என்னாச்சு சொல்லுங்க. ஏக்கா நான் ஒரு இடத்துக்கு கூட்டா எனக்கு பின்னாடி கொஞ்சம் வருவீங்களாக்கா? நாங்கள் வராமல் இருப்போமா வள்ளி? சொல்லு, எங்கே போனோம்? என் பையன் ஏதோ ஒரு பிள்ளைய லவ் பண்ணுறானா, அந்த பிள்ளைய கேட்க போகணுங்க்கா. வாரீலா? பொண்ணு பார்க்க போகணும். ஏக்கா சஞ்சீவுக்கு பொண்ணு பார்க்கையா போனோம்? அப்போ வாங்கக்கா. எங்க வாங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாள், நம்மளும் போவோம். ஐயா சரோஜா, என்னாச்சுமா கையில?
ஆமா சரோஜா, என்னாச்சு கையில? அது என்ன ஆகணும், அதான் மீனெல்லாம் முடிச்சிட்டாளே. ஏக்க மாடியில துணி காய போட போனேன்னா அப்ப கால் வலிச்சு விட்டுட்டு நான் கீழே விழுந்து கையில என்ன மாவு கட்டு போட்டு வந்திருக்கேன். அதான் அக்கா, வேற ஒண்ணும் இல்ல. என்ன ஏழு முடி, துணியை பார்த்து காயப்பட முடியாதா? இப்ப பாருங்க கை உடைஞ்சிட்டு, அப்போ உங்களால வர முடியாதுல்ல. எங்க வர முடியாது, நானும் வாரேன். எங்க போன்னு சொல்லுங்க, நானும் கை என்ன கெட்ட அவுத்துப்பட்டு வரேன். கையில கெட்டு போட்டிருக்கலாம் சரோஜா, எப்படி வருவா? நீ வீட்டுல இரு. ஏக்க நான் எல்லாம் கேட்டேன், சஞ்சய்க்கு பொண்ணு பார்க்க தானே நானும் வாரேன், இருங்க. சரோஜா கையில கெட்டு போட்டிருக்குல்ல, எப்படி வருவா? இப்ப இந்த கெட்டு தானே பிரச்சனை, இருங்க இப்ப அவுத்துப்பட்டு வரேன். போமா இப்போ வாங்க. சரி அக்கா, எல்லாரும் அவரோட வீட்டில் போய் கிளம்புங்க. நல்ல ஜம்முன்னு போகிறோம். நம்ம போகிறது பணக்கார வீடு. அது மட்டும் இல்லாமல் நான் எங்கள் மாமியார்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரேன். 7 முடி போவாங்க, போய் சுருளியை கூட்டு வந்துருங்க. அங்க சுருளி எதுக்கு, அவ வேண்டாம். ஆமாம், நீங்கள் எதுக்கு அங்கே? நீங்கள் இங்கே இருந்துக்கங்க. சரி சரி, இரு அவளை போய் கூட்டு வரேன். அவ என்ன நடந்துக்காளோ. ஏக்கா நீங்கள் இன்னும் போகலையா? போங்க, போய் கிளம்புங்க எல்லாரும். எங்க வீட்டு கிளவி என்ன ஆட்டம் ஆடப்பதோ தெரியல. எங்க போனான்னு தெரியல. காலையிலே எந்திரிச்சு போனவா இன்னும் வரல. எங்க நின்று சோவாரிட்டு இருக்காளோ. வரட்டும் இன்னைக்கு வீட்டுக்கு. அவளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன். போறவா அப்படியே ஒளிஞ்சு போக வேண்டியதானே, எதுக்கு 2வது வாரா? ஆமா, இவ்வளவு நேரம் எங்க ஊர் சுத்திட்டு வாரா? வள்ளியக்கா என்ன வள்ளி வள்ளின்னு இழுத்துட்டு இருக்கா? இவ்வளவு நேரம் வள்ளி வீட்லயே நின்று கதை விட்டுட்டு இருந்தா. மாடை எரும மாடுக்கு கூட வச்சு நன்றி இருக்கும். மாடா? மாடு ஒண்ணு இருந்த மாதிரி இல்லையே. மாடு உங்க கண்ணுக்கு தெரியுதாக்கும்? அட எரும மாடை ஒன்னத்தான் மாட சொன்னா நடிக்காதானே? அப்படியே அப்படியே நடிப்பா. ஒளிஞ்சு போக வேண்டியதானே எங்கேயாவது. சரி அத்தை, உங்கள்கிட்ட ஏச்சு பேச்சு வாங்க நேரம் கிடையாதுன்னு ஒரு நல்ல விஷயமா போறோம். வந்து உங்க ஏச்சு பேச்சு வாங்குறேன். போறவ இருந்தாலும் ஒளிஞ்சு போயிரு. 2வது வீட்டு பக்கம் வந்துடாத. இன்னைக்கு உன் புருஷன் வரட்டும், அவன்கிட்ட முத சொல்லிக்கிறேன் நான் இதை. இவ்வளோ நேரம் திட்டிட்டு இருந்திருக்க, மறுபடியும் வெளியெல்லாம் போறானா? வெளியே கொஞ்சமாவது என் பேச்ச மதிக்கிறாளா? அங்க ஒருத்தி கத்திட்டு கிடக்கன்னு அவ பாட்டுக்குள்ள போறா. இன்னைக்கு அவன் வரட்டும். இன்னைக்கு சுருளி, சுருளி சுருளி, கொஞ்ச நேரம் வேலை பார்க்க முடியாளா இந்த 7 முடி? எப்ப பார்த்தாலும் சுருளி சுருளி சுருளி. வாங்கக்கா உள்ள. சுருளி எவ்வளவு நேரம் வெளிய இருந்து சுருளி சுருளி கூப்பிடுறேன், அணக்கம் காட்டாம இருப்பா. ஏக்கா எதுக்கு வந்திய சொல்லுங்க, நான் என்கிட்ட வேலை கிடக்கு. நீ அப்ப வரலையா? வள்ளியக்கா மோனுக்கு பொண்ணு பார்க்க போறா, நீ வரலையா? பொண்ணா பார்க்க போறேன்க்கா, வாங்க உடனே போவோம் வாங்க. அம்மா என்ன வேகமா வரவ 2 பேரும். சரி சரி, அவ 2 எங்க விட்டுட்டு போயிட்டாவளா? அவ 2 பேரும் நான் தான் முன்னாடி நடங்கன்னு சொல்லிருக்கு. வாங்க போவோம். ஏக்கு நான் தள்ளி விட்டேலே, உங்களுக்கு கை உடைஞ்சிச்சு. ஆமா, பரவா அந்த அடி அடிச்சு ஒரு அடி தள்ளி விட்டியே உன் பாட்டுக்கு. என் கை உடைஞ்சா பரவாயில்ல, என் கால் உடைஞ்சா எங்க நடக்க போக முடியுமா? ஏக்கா எங்கக்கா விழுந்தியே? சுருளி அணக்கம் காட்டாம பின்னாடி வரணும், எவட்டையும் சொல்லிடாத. நானே மாடில இருந்து கீழே வந்திருக்கேன்னு சொல்லி வச்சிருக்கேன். சரி சரி, சண்டையை பெறவ போடுங்க, வாங்க போவோம். ஏக்கா இதுதானே பெருமாள் கோயிலு? ஆமா வள்ளி, இதுதான் அந்த பெருமாள் கோயிலு. ஏக்கா இன்னும் அவள காணமேக்க. அண்ணா வாராள் பேரு, ஆடி அடைஞ்சு வாராள். என்ன ஏக்கா போலையா? இதுல நின்றுட்டு இருக்கியே? உங்களுக்கு வேண்டிதான் நின்றுட்டு இருந்தோம்மா, வாங்க போவோம். ஏக்கா அண்ணார் பெரிய வீட்டு இருக்கே, அதானே? அங்கதானே போறோம். ஆமா சரோஜா, அண்ணா இருக்குல்ல, அந்த வீட்டுக்கு தான் போறோம். வாங்க எல்லாரும் போவோம். ஏக்கா போற வீடு பணக்காரங்க, டீசன்ட் முக்கியம். என்ன மீனா, அந்த ஆள் எல்லாரும் உட்காருன்னு சொல்லிட்டு போனாரு, இன்னும் வரல? ஏக்கா அந்த ஆளு தான் சொன்னார்ல, நான் இந்த வீட்டுல வேலைக்காரன், இந்த வீட்டு முதலாளியை கூட்டு வரேன்னு. வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, ஒரு காப்பி விட தர்ற கூட ஆள் இல்லை. ஆமா சுருளி, கரெக்டா சொன்னா. வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, ஒரு காப்பி மிக்சர் கூட தர ஆள் இல்லை. ஆமா, உங்க 2 பேரும் கூட்டு வந்ததே பெருசு, இல்ல காப்பி மிக்சர் தராவே. இவளெல்லாம் யாரு? நம்ம வீட்டுல இருந்து உட்காந்துருக்காள்வே.